மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நேற்று பீகார்ல என்ன சொன்னார்னா, ஸ்கிரீனிலே என் மேலே கேமராக்கள், ஸ்கிரீனிலே என் உள்ளே லோசிங்கள். நேற்று பீகார்ல என்ன சொன்னார்னா, ஸ்கிரீனிலே என் கையில் சாருகான்கள், ஸ்கிரீனிலே என் நெஞ்சில் சிறு 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 கோர்மாக்கள், உஷ்டமான உதடுபார் ஒரு தர்மம் மீட்டர் வைத்து பார், அது சூடாகி தூளாகி போய். இந்த நாடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும், இந்த நாடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும், எல்லோரும் பாடுபட்டு கொண்டிருக்க நேரத்துல ரஜினி, நானும் உங்களை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே வரேன். நீங்களும் தலைவர் மாதிரி பல தத்துவங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு டாக்டர் பட்டம் கொடுக்கலாம். அட நமக்கு எது கமல். எனது வன்மையான கண்டனத்தை நான் பதிவு செய்கிறேன். அவன் பீகாரி, அவன் கோமூத்திரம் சாப்பிடுறவன். நீ எப்ப வந்த? நான் வந்து ஒரு வாரம் ஆச்சுப்பா. என்னையா சொந்தக்கார வீட்டுல வந்திருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்கற? அவன் கோமூத்திரம் சாப்பிடுறவன். அவன் வட இந்தியன், வடக்கன். அவன் தெற்கு இந்தியன் கிடையாது, தமிழன் கிடையாது. இது யார் ஊருன்னு உங்களுக்கு தெரியும்ல? நம்ம கவர்னர் ஜி இருக்காரு, பிதாஜி, அவரோட ஊர் தான் இது. அந்த ஊர்ல தான் இது இருக்கு. பாண்டேஜி கேள்விப்பட்டிருப்பீங்களா? நம்ம தம்பி பாண்டே, அவர் ஊர் தான் இது. இருன்னு வந்தாரு, எங்க இருந்தோ ஹீரோ மாதிரி வந்தாரு. என்ன பார்த்தாரு, போட்ட அடிக்க ஆரம்பிச்சாரு. கேட்கறது காலையில நினைச்சு அடிக்க ஆரம்பிச்சாரு. என்ன நினைச்சாரோ யாருக்கு தெரியும். பாரதிய ஜனதா கட்சியோட 10 வருட ஆட்சியில, நிதிஷ்குமாரோட ஆட்சியில இங்க பாருங்க, டாக்டர் பிளட் டெஸ்ட், ஹைட் டெஸ்ட், சுகர் டெஸ்ட், HIV டெஸ்ட், HbA1c, பிலிரூபின் டெஸ்ட், HGPTலாம் இங்கே தான் பண்ணுறாரு. சார் தான் பண்ணுறாரு. இவர் தான் பாண்டே ஊரோட டாக்டர். நம்ம கவர்னர் இருக்கார் இல்லையா, ஐயா கவர்னர், அவங்க ஊர் டாக்டர் இவர் தான், பார்த்துங்க. அதனால தான் இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு திராவிட ஆட்சி, தமிழர்களை பற்றி, தமிழ் வரலாறை பற்றி, அண்ணாவை பற்றி, பெரியாரை பற்றி எல்லாரையும் குறை சொல்றது. அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி முஞ்சனஞ்சு அடிக்கடி எங்க அம்மா தூக்கி அடிச்சாம்பார், மேல கட்ட பறகு தெரிக்குது. அவன் தெற்கு இந்தியன் கிடையாது, தமிழன் கிடையாது. என்ன சார் ஐஸ் வேணும்? பேச்சு கப்பு கப்பு. எந்த ஊர் நீ? விழுப்புரம். விழுப்புரம் விழுப்புரம் விழுப்புரம். என்னன்னு சொல்லி, எந்த ஊர் நீ? டில்லி. டில்லி. டெல்லியா? இங்க ஐஸ் குதுடா. பரவாயில்லையா? என்னடா அப்படி இருக்கீங்க? பேரை தமிழன் வச்சுக்கிட்டு டெல்லியில இருந்து ஐஸ் சார் சார், தம்பினி பேரு தமிழன் சார் என்று பிரித்து 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 என்று பிரித்து 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 இந்த தேசத்தில் உள்ள மக்களிடம் பிரிவினையை ஏற்படுத்தி கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். என்னப்பா இந்த துரு பிடிச்ச தலையன் பச்சையா புள்ளிட்டு போறா? பிரித்து 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 அது மட்டும் இல்ல, இந்துக்களிடம் மற்ற சமயத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்த்து சொல்லும் பொழுது இந்துக்களுக்கு வாழ்த்து சொல்லாமல் இந்துக்களையும் பிரித்து பார்ப்பது ஸ்டாலின் அவர்கள். அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப எப்படி சொல்றது, தனியாக உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் போகிற போக்கில் நகைச்சுவை, எத்தனையோ நகைச்சுவைகள் வாழ்க்கையில் நடக்குது, அதை ஒரு சிரிச்சுக்கணும். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நேற்று பீகார்ல என்ன சொன்னார்னா, நேத்து வத்தல குண்டு, நாளைக்கு செங்கல்பட்டு, இன்னைக்கு உனக்கு என்ன வந்திருக்கேன். तमिलनाडु में डीएमके के लोग बिहार के मेहनत कश लोगों को प्रताड़ित करते हैं. நான் போகாத ஊரே இல்ல, அங்க மயங்காத ஆளே இல்ல. நான் பிறந்தேன் 10 ஊரு காலி, வளர்ந்தேன் எல்லாமே காலி, சிரிச்சேன் எல்லோரும் காலி மாமா. நான் மரியாதைக்குரிய நமது மாநில முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு எனது வன்மையான கண்டனத்தை நான் பதிவு செய்கிறேன். அண்ணன் ரூம்ல யாரும் இல்ல. அண்ணன் சாப்பிட்டு 10 நாள் ஆயிடுச்சு. ரொம்ப மெலிஞ்சு போயிருக்காரு அண்ணன். ரிலாக்ஸ். இல்ல, நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க? நான் தற்கொலை. அண்ணன் சாப்பிட்டு 10 நாள் ஆயிடுச்சு. அண்ணன் ரூம்ல யாருமே இல்ல. அடிச்சா கூட கேட்க ஆள் இல்ல. அண்ணன் எங்க? எல்லாரும் காலையும் விழுந்து
அழுதாரு. என்னால தாங்கிக்கவே முடியல. நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? தயவு செஞ்சு நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. 41 குடும்பம் செத்து 41 குடும்பமா அழுதுகிட்டு இருக்கு. தயவு செஞ்சு நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. அண்ணன் வந்து ரொம்ப பாவம். என்ன எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு காசு கொடுத்தாரு. சாரிங்க, ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. நான் தற்கொலை. அண்ணன் சாப்பிட்டு 10 நாள் ஆச்சு. இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்தா பயிலுலா, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். அண்ணன் ரொம்ப மெலிஞ்சு போயிருக்காரு. அண்ணனுக்கு அந்த சம்பவம் கருள நடந்ததுல இருந்து சாப்பிடவே இல்லை அண்ணன். வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன், வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன், வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன். வினோ, நீங்க சொல்லுங்க. அந்த சம்பவத்திலிருந்து அண்ணன் சாப்பிடவே இல்லை. அந்த பெரிய மரத்துக்கடியில அதே மரமா? அந்த சம்பவம் தான். அதுல இருந்து தான் அண்ணன் சாப்பிடவே இல்லை, ரொம்ப மெலிஞ்சு போயிருக்காரு. அப்புறம் யாராவது கேள்வி கேட்டா 30 நாளுமே நாங்க கதறு கதறு பதறுன்னு சொல்லிட்டு போயிடுவோம். இப்ப திரும்ப அண்ணன் பேக்கப் கொடுக்க வந்திருக்காரு. ஆனா எல்லாருமே எங்களை கலாய்க்கிறாங்க. தேவர் திருமண ஜெயந்தி விழாவை ஒட்டி தமிழக வெற்றிக்கலம் சார்பாக எங்களுடைய தலைவரின் அறிவுறுத்தல் பேரில் எங்களுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் தலைமையில் இன்று வந்து தேவர் திருமண அவர்களுடைய குரு பூஜையை முன்னிட்டு இங்கே வந்து மாலை அணிவித்திருக்கிறோம். அடுத்ததாக பசுமன் செல்ல இருக்கிறோம். இவங்க எல்லாம் கரூர் சம்பவத்துல தலைமறைவா இருந்த தற்குறிங்க தானே? ஐயோ சாமி, வேற கிரிஞ்சனாலே என்னன்னு தெரியாது அவனுக்கு. கிரிஞ்சுன்னு என்னன்னே தெரியாம கிரிஞ்சு பண்ணிட்டு இருப்பான். வாங்க சார், வாங்க வாங்க. டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்ற போறேன். வாங்க சார், வாங்க வாங்க. இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார், இல்ல வந்துடுச்சு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தாவேகாவோட கூட்டணி நாங்க பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் நடத்தல. அதே மாதிரி தாவேகா அண்ணா திமுக கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல. பாருங்க கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. வாங்க, எதுக்கு வரணும்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க விட்டா தான் இருப்போம்ல. சரி இருந்து போங்க. அதுக்கே மனசு சுத்துறீங்க? நம்ம பக்கத்துல நிப்பாங்க. சரி அங்கங்க நிப்போம். என்ன அங்கிட்டு வர்றான்? ஐயோ என்ன அமட்டு போய் வர்றான்? அவன் பாவம் யார் பத்த புள்ளியோ கடி வாங்கி தாங்க போறானே. தப்பிச்சு நான் வந்து தப்பிச்சிட்டீங்களா? இனிமே தப்பிக்கவே முடியாது. தப்பிக்க முடியாது. அவன் எடுத்து போட்டு கடிச்சிட்டீங்க. ஓகே சார், நான் சொல்ல போற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான். அலர்ட்டா வந்தது, கூட்ட நெரிசல் வந்து 41 பேர் செத்தது எல்லாமே ரியாலிட்டி தான். ஆனா நீங்க அப்படிலாம் காட்டுறாதீங்க. இது இந்த கேஸ இழுத்தடித்து ஒண்ணு வச்சுன்னு இருப்பீங்களே சிபிஐ, அது மாத்தி விட்டுருங்க. எதுக்காண்டி சொல்றேன்னா, நானே இப்பதான் புதுசா கட்சி ஆரம்பிச்சு எல்லாத்தையும் காவ வாங்கினது. அதுக்குள்ள என்ன தூக்கி உள்ள போட்டு காலத்துக்கும் வெளியே வராத மாதிரி பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க சிக்கா. இந்த மேட்டருக்காண்டி வெளியே வந்துச்சுன்னு வைங்க, நம்மள மாதிரி தலைமை தற்கொலை மட்டும் இல்ல சார், நம்ம கீழகிற தற்கொலை, அவனுக்கு கீழகிற தற்கொலை, தற்கொலைக்கும் கீழகிற தற்கொலை, இப்படி நிறைய பேர் உள்ள போற மாதிரி இருக்கும். ஒருவேளை அப்படி ஏதாவது சிக்கம் ஆச்சுன்னு வைங்க, இந்த தற்கொலைகளை கையை காமிச்சு விட்டு போயினே இருப்பேன்.
சரி சார் 6 மணி ஆச்சு, நான் கிளம்புறேன். சார் நம்ம பதிலா யார் சார் கோர்ட்ல ஆஜராக போகுது? அதான் உங்க மைண்ட்ல வச்சிருப்பீங்க. ஆன் டைட் போங்க சார், பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா பண்ணுவாப்ல. அந்த வேலையை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு போங்க. மணி 6:01. சரி போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க டாடா. ஒரே நாள்ல 41 பேர் உன்னால செத்துருக்காங்கன்னு மக்கள் எல்லாம் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் உண்மையா? அவன் சொல்றதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா. எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் அப்படியே படிச்சுட்டு போலாம் தாம்மா நான் என்ன சம்பவம் நடக்க சொல்லுவேன். நான் ஃபிளைட்ல போயிட்டு வந்தேம்மா. மக்கள் மயங்கி விழுந்தோம், பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்தியாமே. மா அதெல்லாம் போயிங்கம்மா. கூட்ட நெரிசல் ஆகும்னு தெரிஞ்சு தண்ணி அவங்க எத்தனை வராம என் மேல பழி போடுறாங்கம்மா. டாக்டர் பர்சன்ட் கூட்டாகுங்கம்மா, நான் நிறைய பேர் அதிகமா.